சுடிதார் டாப்புக்கு எப்படி பர்ஃபெக்டாக நெக் பீஸை மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ மார்க் பண்ணுறது நம்மக்கிட்ட இருக்க நைட்டி மெட்டீரியல். இதில் வந்து டபுள் எக்ஸல் சைஸில் இப்போ நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். இதில் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே நம்ம தைக்கலாம். டாப்புக்கு பார்டர் எதுவும் வைக்காமல் தைச்சா நீட்டாக இருக்கும். பார்டர் வந்து சைடில் வருது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டாப்புக்கு வந்து 3/4 ஸ்லீவ் நான் வைக்கிறேன். எல்போ ஸ்லீவும் வச்சுக்கலாம், ஹாஃப் ஸ்லீவும் நம்ம வச்சுக்கலாம். சைடில் மீதி ஆகிற கிளாத்தை வச்சு நான் எப்படி நெக் பீஸ் கட் பண்ணி தைக்கிறேங்கிறத பார்க்கலாம். என்ன மாடல் நம்ம நெக்கு தைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் பீஸோட கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் தைக்கிற டாப்போட நெக் வித்து வந்து 2.5 இன்ச்சு, டெப்த்து வந்து 6.5 இன்ச் வைக்கிறேன். இதில் 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மீதி இருக்க 2.5 இன்ச்சுக்கு ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாடல் நெக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சிலேருந்து இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு கேர்வ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது கேன்வாஸ் பீஸை மட்டும். இந்த கேன்வாஸ் பீஸில் ஒரு சைனிங்கான ஒரு பக்கம் இருக்கும், அதை வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்ட கிளாத்தை மட்டும் கரெக்டாக மடிச்சிட்டு வரணும். நம்ம மடிக்கும் போது கிளாத்தை எக்காரணத்தை கொண்டும் இழுக்கக்கூடாது. கிளாத்தை நம்ம இழுத்து தையல் ஓட்டும் போது தான் உங்களுக்கு சுருக்கம் வரும். இதில் எதுவுமே நான் சிசர் கட் கொடுக்கல, அப்படியே நான் மடித்து தையல் ஓட்டிட்டு வரேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பார்ட்டை வந்து மெட்டீரியலோட மேல் பக்கமாக வச்சு தைச்சி உள்பக்கம் திருப்பணும். இதே நைட்டி நீங்கள் தைக்கும் போது உள்பக்கம் வச்சு வெளியே திருப்பி லேஸ் வைக்கணும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கலாம், இல்லைனா சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். பேக் பார்ட்டுக்கு கேன்வாஸ் எதுவும் நான் வைக்கல, அப்படியே ரவுண்டுக்கு தையல் ஓட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்கு டெப்த்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீஸை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் 4 இன்ச் அளவுக்கு லென்த் வர மாதிரி நான் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தையல் ஓட்டும் போது நம்ம கேன்வாஸ் மேலே தையல் ஓட்டாமல் கேன்வாஸை ஒட்டி தையல் ஓட்டினீங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும் நெக் பீஸு. நிறைய பேர் வந்து கேன்வாஸ் மேலே தையல் ஓட்டுற மாதிரி வீடியோ காட்டுறாங்க. அதை பார்த்து நீங்கள் தைக்கும் போது நெக்கு தைச்சி திருப்பும் போது ஃபினிஷிங் நீட்டாக வராது. இந்த மாதிரி எட்ஜில் ஒட்டி திரும்பும் போது இந்த மாதிரி ஷார்ப்பாக வரும். இது மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்.